தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லபிதா தர்மசீலன். நாமல் ராஜபக்ச மீதான வழக்கு விசாரணை மீண்டும் ஒத்திவைப்பு. நெடுந்தீவில் பாடசாலை வகுப்பறை கட்டடத்தை திறந்து வைத்த அமைச்சர் சந்திரசேகர். குவைத் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் தொழிலாளி ஒருவர் பலி. சர்வதேச கால்பந்திலிருந்து ஓய்வை அறிவித்த நெய்மர். உள்நாட்டு செய்திகள். பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணை மீண்டும் தவணையிடப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் அக்டோபர் 29 மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது நாமல் ராஜபக்ச மற்றும் ஏனைய சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தனர். இதனை அடுத்து விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை அக்டோபர் 29 சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யாழ் நெடுந்தீவு ரோமன் கத்தோலிக்க மகளிர் கல்லூரியில் புதிதாக அமைக்கப்பட்ட வகுப்பறை கட்டடத்தை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் திறந்து வைத்தார். இதற்கான நிகழ்வு கல்லூரி வளாகத்தில் இன்று சிறப்பாக இடம்பெற்றது. கல்லூரியின் ஆரம்ப பிரிவிற்கான 5 வகுப்பறைகளை கொண்டதாக 24 மில்லியன் ரூபாவில் இந்த கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது. கல்லூரி முதல்வர் திருமதி குணாலினி கோவிந்தராஜன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன், ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன், வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் எம் பேட்ரிக் டிரஞ்சன், மாகாண கல்வி பணிப்பாளர் பை ஜெயச்சந்திரன் ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்தனர். இதன் போது கொழும்பு தேஸ்டன் கல்லூரியின் நட்புறவு பாலம் திட்டத்தின் கீழ் நெடுந்தீவு பாடசாலைகளை சேர்ந்த 600 மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான பாடசாலை உபகரணங்கள் மற்றும் உலருணவு அடங்கிய பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இதனை அடுத்து நெடுந்தீவில் உள்ள ஏனைய பாடசாலைகளுக்கு விஜயம் செய்த கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையிலான குழுவினர் பாடசாலைகளின் வள பற்றாக்குறை மற்றும் ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பாக ஆராய்ந்தனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவை எதிர்வரும் 12 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2 அரச நிறுவனங்களிடமிருந்து சம்பளம் பெற்று அதன் மூலம் அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக சுகீஸ்வர பண்டார ஜூன் 18 கைது செய்யப்பட்டிருந்தார். வெளிநாட்டு செய்திகள். குவைத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள சீன நிறுவனத்திற்கு சொந்தமான கட்டிடம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் கட்டிடம் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட 5 ஏவுகணைகளை ஜோர்தானிய வான் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்திய சில மணி நேரங்களிலேயே குவைத்தில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. விளையாட்டு செய்திகள். பிரேசில் கால்பந்து வீரர் நெய்மர் தேசிய அணியில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 2010 நியூ ஜெர்சியில் உள்ள மெட்லைஃப் ஸ்டேடியத்தில் அமெரிக்காவுக்கு எதிரான நட்புறவு போட்டியில் சர்வதேச அளவில் நெய்மர் அறிமுகமானார். பிரேசில் அணிக்காக 130 சர்வதேச போட்டிகளில் விளையாடி 80 கோல்களை அடித்தும் 59 கோல்களுக்கு உதவியாகவும் இருந்துள்ளார்.
இதன் மூலம் பிரேசில் கால்பந்து அணிக்காக அதிக கோல்களை அடித்த வீரர் என்ற சாதனையை படைத்தார். 2014 முதல் 2026 வரை தொடர்ச்சியாக 4 FIFA உலக கிண்ணத்தில் பங்கேற்ற நெய்மர் 15 போட்டிகளில் 9 கோல்களை அடித்து 4 தொடர்களிலும் கோல் அடித்த மிகச்சில வீரர்களில் ஒருவராகவும் திகழ்ந்தார். தேசிய அணியுடனான எனது காலம் ஏற்கனவே முடிந்துவிட்டது என்று நான் நினைக்கின்றேன். நான் அங்கு வரலாறு படைத்தேன். அதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனவும் நெய்மர் தெரிவித்துள்ளார். தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.